2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தெலங்கானா மாநிலம் சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்திருந்த நேரம் மொத்தமுள்ள 119 தொகுதிகளில் 88 இடங்களில் வென்று அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தது தெலங்கானா ராஷ்டிர சமிதி கட்சி. சந்திரசேகர ராவ் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அடுத்த 5 மாதங்களில் நடந்த மக்களவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 17 மக்களவை தொகுதிகளில் 9 இடங்களை கைப்பற்றியிருந்தது அந்த கட்சி. ஆனால் 2023 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 39 தொகுதிகளில் மட்டுமே வென்று காங்கிரசிடம் ஆட்சியை பறிகொடுத்ததோடு 2024 மக்களவைத் தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத நிலையில் தேய்ந்து போய் கிடக்கிறது அந்த கட்சி. 2024 மக்களவைத் தேர்தலுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே மோடிக்கு எதிரான ஒரு கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் இறங்கினார் சந்திரசேகர ராவ். பீகாரில் தேஜஸ்வி, உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ், டெல்லியில் கெஜ்ரிவால், மேற்கு வங்கத்தில் மம்தா, கர்நாடகாவில் குமாரசாமி, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் என அத்தனை மாநில கட்சிகளுக்கும் கொக்கி போடும் வேலையை செய்தார். போதாக்குறைக்கு தெலங்கானா ராஷ்டிர சமிதி என்கிற தன்னுடைய கட்சியின் பெயரையும் பாரத் ராஷ்டிர சமிதி என மாற்றிக்கொண்டு தீவிரமாக களமாடினார். ஆனால் தெலங்கானாவில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கூட அவரால் வெற்றி பெற முடியவில்லை. இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி என்கிற பெயரில் அவர் எதிர்பார்த்தது போல எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்தன. ஆனால் அந்த கூட்டணியிலும் சந்திரசேகர ராவ் இணையவில்லை. ஒரு பக்கம் அவரது உடல்நிலை மோசமடைய, இன்னொரு பக்கம் அவரது அரசியல் வாரிசாக இருந்த மகள் கவிதாவை டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தது அமலாக்கத்துறை. இதனால் மக்களவை தேர்தலில் தடுமாறி போனது பாரத் ராஷ்டிர சமிதி கட்சி. இந்த நிலையில்தான் தற்போது அந்த கட்சி பாஜகவோடு கூட்டணி வைக்க முயற்சி செய்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த வார தொடக்கத்தில் டெல்லி சென்ற சந்திரசேகர ராவின் மகன் KT ராமாராவ் பாஜக தலைவர்களை சந்தித்து கூட்டணிக்கான வாய்ப்புகள் குறித்து பேசியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே மகள் கவிதா அமலாக்கத்துறையின் பிடியில் இருக்கும் நிலையில் கட்சி நிலை இப்படியே தொடர்ந்தால் மாநில முதலமைச்சராக இருக்கும் ரேவந்த் ரெட்டி தன் மீது மேலும் பல வழக்கு தொடுக்க வாய்ப்பிருப்பதாக அஞ்சுகிறார் சந்திரசேகர ராவ். இதனால்தான் அவர் பாஜக கூட்டணியில் இணைந்து பாதுகாப்பு அடைய விரும்புவதாகவும் இதன் மூலம் மகள் கவிதாவையும் அமலாக்கத்துறையின் பிடியில் இருந்து விடுவிக்க முடியும் என்று எதிர்பார்ப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தெலங்கானா மாநில பாஜகவினர் சந்திரசேகர ராவுடன் கூட்டணி சேர எதிர்ப்பு தெரிவித்து போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். சந்திரசேகர ராவின் கட்சி சட்டப்பேரவை தேர்தலில் வெறும் 39 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. மக்களவைத் தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. ஆனால் பாஜகவோ 2023 சட்டப்பேரவை தேர்தலில் 8 தொகுதிகளிலும் 2024 மக்களவைத் தேர்தலில் மாநிலத்தை ஆளும் காங்கிரசுக்கு இணையாக 8 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. இதனால் சந்திரசேகர ராவின் உதவியின்றியே தெலங்கானாவில் பாஜகவை வளர்த்தெடுக்க முடியும் என அந்த கட்சியின் மாநில தலைமை நம்புகிறது. ஆந்திராவில் கூட்டணியில் இருக்கும் தெலுங்கு தேசம் கட்சியை கூட தெலங்கானாவில் பாஜக கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்பதில் மாநில பாஜக உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள TRS கட்சியின் முன்னாள் மக்களவை உறுப்பினர் வினோத்குமார் அரசியலில் எதுவும் நடக்கலாம் என கூறியுள்ளார். BRS கட்சிக்கு தெலங்கானாவில் உள்ள 33 மாவட்டங்களின் ஒவ்வொரு கிராமத்திலும் அமைப்பு ரீதியான பலம் இருக்கிறது. இது ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு கூட கிடையாது என தங்களின் பலத்தை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு மாநிலத்தின் மோசமான நிலையில் இருந்த காங்கிரஸ் கட்சி தற்போது ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது. ரேவந்த் ரெட்டி மீது ஏற்கனவே அதிருப்திகள் அதிகரித்து வருகிறது. இதனால் TRS கட்சி மீண்டும் வீறு கொண்டு எழ அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது என பாஜகவுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார். ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியின் தற்போதைய நிலையை ரேவந்த் ரெட்டியும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அதனால் அவர் சந்திரசேகர ராவுக்கு எதிரான பழிவாங்கும் நடவடிக்கையில் இறங்க மாட்டார் என BRS கட்சியினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஆனால் TRS கட்சியில் இருந்து ஏற்கனவே ரேவந்த் ரெட்டி 7 MLAக்களை தங்கள் பக்கம் இழுத்திருப்பதுதான் பாஜக பக்கம் சாயலாமா என சந்திரசேகர ராவ் யோசிக்க காரணமாக மாறியிருக்கிறது.